ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இணையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருக்கணும். எல்லோரும் மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைய தலைப்பில் என்ன பேசணும் அப்படின்னா, குரு சந்திரன் பாதக இடங்களில் இருந்தால் அவங்க என்ன மாதிரியான ஒரு கெடுபலன்களை செய்வார்கள். மனோக்காரகன், உடல்காரகன், தாய்க்கு காரகம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன். அவர் ஒரு ஜாதகனுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு, அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை குறிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடியவர் சந்திரன். குரு ஒரு ஜாதகரின் வாழ்க்கையை பிரகாசமாக்குவோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, சந்திரன் தெளிவான முறையில் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு குருவனுடைய முழு ஒத்துழைப்பு வேணும். அப்போ அந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது சந்திரா லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டா என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்தை அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அந்த சந்திரனுக்கு 6, 8, 12 மறையக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சங்கடத்தை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சகட யோகத்தை தரக்கூடிய கிரக அமைவில் இருக்கக்கூடியது அப்படின்றது எல்லாத்துக்குமே கேஷுவலாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு 2.25 நாள் தான் இருக்கார் ஒரு ராசியில். அப்போ 27 நாட்களில் அந்த ராசி மண்டலத்தை சுற்றி வந்துடுறாரு. அந்த அமைப்பில் வரும்பொழுது குருவுக்கு 6, 8, 12 அப்படிங்கிறது சகஜமாக டக்குன்னு மறைஞ்சிடுவார். ஒரு 6 ராசி தள்ளி போகிறது அப்படிங்கிறது ஒரு 12, 13 நாள்லேயே போயிடுவார். 8 ராசி அப்படின்றது ஒரு 16, 17 நாள் 18 நாள்லேயே போயிடுவார். அந்த 12ஆம் ராசி அப்படின்றது அந்த 27ஆம் நாள் டக்குன்னு உட்காந்துருவார். அப்போ அந்த 3 டைமில் 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைவு. அந்த சந்திரனுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நகர போகிறதில்ல. அவர் 1 வருஷத்துக்கு, அதாவது ஒரு 13 மாதம் வரைக்கும் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். மூவபிள் பிளானட் கடகடன்னு நகர்ந்துகிட்டே வருவார். அப்போ இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பா, சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தான் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய கிரகம். அப்போ குரு நிலைத்து நிற்கக்கூடிய கிரகமாக இருக்கும்போது அந்த குரு தசையில் அந்த கெடுபலன்களை தருவார்களா, அல்லது சந்திர தசையில் அந்த கெடுபலன்களை தருவார்களா அப்படின்னு பார்த்தோம்னா குரு தசையில் தான் அந்த கெடுபலனை தரும். 6, 8, 12 அதாவது சந்திரனுக்கு 6, 8, 12 நின்ற குரு, இந்த குருவை நிற்க வைத்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சந்திர தசையில் அந்த கெடுபலன்களை அதிகமாக தர்றது கிடையாது. அது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த கிரகத்தோடும் சந்திரன் பகையாக இருப்பதில்லை. அதாவது சந்திரனுக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே சமமாக தான் இருக்கார். ஆனால் சனிதான் சந்திரனை பகை கிரகமாக பார்ப்பார். அப்போ அந்த இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் போயிட்டுருக்கோம். பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் காலபுருஷ தத்துவத்தின்படி 6, 8 சம்மந்தப்பட்டு வரும். குருவிற்கு மூலத்திரிகோண வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய சந்திரனாகவும், குருவிற்கு மூலத்திரிகோண வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திரனாகவும் இருக்கிறதுனால அந்த காலப்பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 27 நாட்களில் ராசி மண்டலத்தை சுற்றி வரும்பொழுது குருவை 6, 8, 12 மறைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்தால் கண்டிப்பாக அந்த சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை அந்த ஜாதகரை என்றாவது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சந்திர தசையில் இல்லைனாலும் குரு தசையில் அந்த வாடிக்கையாக செய்யக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகரை மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு உட்படுத்துகிறது. எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு தொழிலில் கெட்டிக்காரத்தனமாக போயிட்டு இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஜொலிக்காது. குடும்ப வாழ்க்கையில் கெட்டிக்காரத்தனமாக போயிட்டு இருந்தா அப்படின்னா தொழில் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷனை தான் இந்த கிரகங்கள் கொடுக்குது. இதில் 2மே அந்த காரகத்துவ பாவகத்துவ அமைப்புகளை இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தனுக்கு குடும்பத்தை சந்தோஷமான குடும்பத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் அவனுடைய வருமானத்தை குறைக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த கிரகங்கள் செய்யுது. ஆனால் அதே கிரகங்கள் தொழிலில் ஒரு மனிதனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது அந்த மனிதனுடைய நிலைப்பாடு, அந்த மனிதனுடைய கடமை. இது 2மே சந்திரன் தான் செய்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் யோகங்களை தரக்கூடிய கிரக அமைப்புகளில் வர்றார். ஏன்னா அதாவது எந்த ஒரு யோகமுமே சந்திரனை மையமாக வச்சு தான் வரும். லக்கணத்தை மையமாக வச்சு வர்றது கிடையாது. லக்கணத்துக்கு 6, 8, 12 குரு இருந்தால் அந்த குரு மறைஞ்சிருக்கார் அப்படின்றத மட்டுமே செய்வதைய அந்த மறைந்த குரு நிறைந்த பலனை தருவதற்கான அனைத்து முயற்சிகளும் தரும். ஆனால் யோக பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகத்தை எடுக்கக்கூடிய
ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை மையமாக வச்சு தான் எடுக்கிறோம். அப்போ அந்த சந்திரனை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலப்பகை கிரகங்கள் இரண்டுமே சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஓடக்கூடிய சந்திரனுடைய வெகு வேகமாக ஓடக்கூடிய சந்திரனுடைய தசையில் வந்து அந்த சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய பாதிப்பை தருவது கிடையாது. அதே குரு தசையில் வந்து இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6, 8, 12 குருவை மறைத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனது வாழ்க்கையை சமுதாய ரீதியாக அணுகும் பொழுது குரு தசையில் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ அந்த குரு தசையில் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு சந்திர தசை வந்து 10 வருஷம் தான். அந்த 10 வருஷத்தில் வந்து சந்திரன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது அமைப்பில் நல்லா இருக்கும். இது அடிக்கடி வரக்கூடியது. 27 நாட்களில் அவரை சுற்றி வந்துடுறாரு இல்லையா, ராசி மண்டலத்தை வந்து 27 நாட்களில் சுற்றி வரும்பொழுது அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்வு அப்படின்றது வந்து இந்த குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா கிரகங்களுக்குமே இது வேகமாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் எல்லா கிரகங்களும் ஏற்படுத்தக்கூடிய யோக பலன்களை வெகுவாக அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ இந்த நிலைமையில வந்து இந்த குருவை மையமாக வைத்து இந்த சந்திரன் ஏற்படுத்தக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அப்படின்றது வந்து சந்திரனும் குருவும் இணைந்து ஒரே ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடியது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சந்திரனுக்கு 4, 7, 10 குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருந்தால் சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கஜகேசரி யோகத்திற்கும் குருச்சந்திர யோகத்துக்கும் நம்மளுடைய சேனலில் வீடியோ இருக்குது. இந்த சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். 6, 8, 12 பொதுவாக இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகரை மிக வலிமையாக வாழ வைக்கக்கூடியவன், நேர்த்தியாக வாழ வைக்கக்கூடியவன், வசதியாக வாழ வைக்கக்கூடியவன், எண்ணம் போல் அழகான வாழ்க்கை கொடுத்து தேவைக்கான பணத்தையும் ஜீவனத்திற்கான ஒரு சுகாதார உடம்பையும் தரக்கூடியவன் இந்த குரு. வம்சாவழியை குறிக்கக்கூடியவன், பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியவன், ஒரு மனிதனுடைய மகோன்னத நிலையை குறிக்கக்கூடியவன், உயர்வான நிலையை குறிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே குரு வந்து பங்கெடுக்கக்கூடியவர். கல்வி, தாரம், தரம், பொன், நகை, அதே மாதிரி புன்னகை, கல்வி, மற்ற மனிதர்களோடு ஒரு பழக்க வழக்க நேச நெருக்கங்கள், இது எல்லாமே தரக்கூடிய குரு. அப்போ அப்பேற்பட்ட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 8ல் மறையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையான அமைப்பு. அந்த குரு தசையோ அல்லது சந்திர தசையோ சந்திக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த வீழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஆனாலும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது கன பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால அதே மாதிரி வந்து அதாவது மிக கடுமையான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அளப்பரிய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் குறிக்கக்கூடியவன். அதே மாதிரி பல்காக வச்சிருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருனாலே சொர்ணம் தான், தங்கம் தான். அப்போ தங்கத்தை குறிக்கக்கூடியவனும் இந்த குருவே. ஒரு டைமில் வந்து குரு வக்கரமோ அல்லது அதிசாரமோ ஆகி போகுது அப்படின்னா அந்த ராசியினுடைய அமைப்பை பொறுத்து ஒரு நீர் ராசியில் இருக்குது அல்லது நெருப்பு ராசியில் இருக்குது அல்லது பகை ராசியில் இருக்குது அப்படின்னா தங்கத்தினுடைய விலை வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யூஸ்வலாக நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவே ஒரு ஜாதகருடைய அமைப்பில் வந்து சந்திரனுக்கு 6, 8, 12 மறையும் பொழுது இந்த கனமான தங்கத்தை புழங்கக்கூடிய ஒரு மனிதனாகவோ அல்லது கனமான பணத்தை புழங்கக்கூடிய ஒரு மனிதனாகவோ இருக்கக்கூடிய அந்த ஜாதகர் வரக்கூடிய குருதசை அப்படின்றத வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதுலேயே வந்து குருதசை குரு புக்தி அப்படின்றத வந்து வச்சு சாத்தி விட்டுரும். அதே மாதிரி வந்து குரு தசையில் அடுத்து வரக்கூடிய சனி புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி ஏதுவான கிரகமாக இருக்கும் பொழுது இந்த குருவுக்கு சமமான கிரகம் தான் சனி. ஆனாலும் லக்கணத்திற்கு அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதகமான ஒரு அமைப்புகள் இருந்தாருன்னா பாதகமான கிரகமாகவோ அல்லது ஏன்னா இது கெடு கிரகமாக இருக்கிறதுனால குருவுக்கு சமமான கிரகமாகவும் இருக்கிறதுனால அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லக்கண பாவராகவோ அல்லது ராசிக்கு பாவராகவோ இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி புத்தியும் இந்த ஜாதகருக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது உண்டு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதாவது பொருளாதாரம் இல்லாமல் மனைவி மக்களை பிரிந்து தொழில் இல்லாமல் தொழிலில் கஷ்டப்பட்டு அவர் எந்தெந்த நிலைமைக்கு வந்து கீழே போகணுமோ அந்த நிலைமைக்கெல்லாம் கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த குரு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது. சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது குருவிற்கு 6, 8, 12 சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இது எந்தெந்த அமைப்புகளில் இருந்தால் நமக்கு அது அந்த கெடுதியான பலன்களை தருகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக குரு வலுத்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருந்து அந்த தனுசு ராசி 6ஆம் வீடாக இருந்தாலும் இது கடகராசிக்கு 6ஆம் வீடாக வரும். அந்த கடகராசிக்கு 6ஆம் வீடாக வரும் பொழுது இந்த குருவினுடைய அமைப்பு 6ஆம் இடத்தில் இருந்தால் அந்த சாதகமான பலன்களை தருவதற்கு அவர்
சங்கடப்படுறது கிடையாது. ஏன்னா இவர் 6 குடையவராகவும் இருக்கார், பாக்கியாதிபதியாகவும் போயிடுறார். சந்திரனுக்கு 9 குடையவனாக வந்துடுறார். அதனால் வந்து மேக்சிமம் வந்து அந்த அமைப்பை வந்து அவர் கெடுக்கிறது இல்லை. மாறாக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் கடகராசி நேயர்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உயர்வை தரக்கூடிய குருவாக இருக்கார். சார் ஒருவேளை வக்கரமாக போயிடுறார் அப்படின்னா அந்த வக்கரமாக போகக்கூடிய கிரகம் இன்னும் அதிகப்படியான நன்மையை தரக்கூடிய ஒரு குருவாக அமைவார். எங்கெங்க எந்தெந்த மாதிரியான அமைப்பில் அப்படின்னா தனது பூர்வீகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ஆட்சி மூல திரிகோணம் பெற்ற குருவாகப்பட்டவர் வக்கரமாயிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசி நேயரை வேறொரு இடத்திற்கு எடுத்து சென்று அவரை மிகப்பெரிய மனிதனாக உயர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த குரு மேற்கொள்கிறார். அதே மாதிரி இந்த மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு ஆட்சி வீடு, ஆட்சியிலே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குருவானது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதிவிரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த குரு தசையே வருது. அந்த குரு தசை வரும்பொழுது விரயஸ்தானாதிபதி விரயத்திலே இருக்கக்கூடிய காலகட்டம் ஆட்சியாக இருக்கக்கூடியது. அப்போ இவருக்கு போதுமான அளவுக்கு பணத்தை கொடுத்து அந்த போதுமான அளவிற்கு வரக்கூடிய பணத்தை போதுமான அளவிற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துறான். அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவனாக குரு தசையில் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய குரு ஆட்சி குருவாக இருக்கக்கூடியது. ஆட்சியில் இருக்கக்கூடிய குரு வந்து இந்த மாதிரி நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருக்கான். அதை வந்து அந்த வக்கரம் ஆயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்புறதை வந்து ஏகப்பட்ட முனைப்பாக இருப்பார். அப்போ வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவங்கள வந்து பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து விட்டுருவார். இதே மேசராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாயினுடைய வீட்டில் நான் நட்பு வீட்டில் இருக்கக்கூடியது. ஆனாலும் அந்த காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து உட்காரும் பொழுது இந்த 8ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு அதிகப்படியான படிப்பினையை தருவார். நிறைய படிப்பினையை தருவார். நிறைய எங்கெங்கே என்னென்ன மாதிரியான ஒரு துரோகங்கள் இருக்குது, சூழ்ச்சி இருக்குது, நமக்கான மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய முக அடையாளங்களை மிக தெளிவாக அந்த ஜாதகருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு குருவாக வழங்குவதில் எந்த விதமான ஒரு அந்த செயல்களை தவிர்ப்பதில்லை. எல்லாத்தையும் அடையாளம் காமிச்சு கொடுத்துருவார். இவர் இப்படி இன்னார் இப்படி இந்த செயலில் நீங்கள் முதலீடு பண்ணாலோ அல்லது வந்து தொழில் செஞ்சாலோ இந்த வறுமையையும் ஏழ்மையையும் நிதானத்தை இழந்து அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த குரு வந்து செஞ்சிடறார். அதே மாதிரி இந்த விருச்சக லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லி விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் தெளிவான ஒரு முறையில் வந்து இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு ஒரு அமைப்பில் நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை, அதேமாதிரி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக எந்த விதத்திலையும் வந்து குறை வைக்க மாட்டார். ஆனால் அவங்க போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தவர்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் தனித்தே செய்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுக்கான அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதில்ல குரு 6ஆம் இடத்துல. அதேமாதிரி 6ஆம் இடத்தில் சூரியனோ ராகுவோ சனியோ இருக்கக்கூடிய அந்த பலனை இந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாகப்பட்டவர் மேசராசியில் இருக்கும் பொழுது அது விருச்சக ராசியாக இருக்கும் பொழுது இந்த சனி ராகு கேதுக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு துணிவை இந்த குரு கொடுப்பதற்கு மறுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த குரு தசையே வருது அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய குரு உச்ச குரு. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு உச்ச குருவாக இருக்கும் பொழுது கும்பராசி நேயர்களுக்கு வந்து அந்த உச்ச குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான பாதிப்பை தருவது கிடையாது. அந்த உச்சமான குரு வக்ரமாகும் பொழுது பாதிப்பை தர கடமைப்பட்ட குருவாக இருக்கிறது. அதே வந்து எந்த இடத்துல வந்து பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும்பொழுது அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த குருவிற்கு நேர் 7ஆம் இடத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதில் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் மறையக்கூடிய குருவாக இருக்கும் பொழுதும் அந்த குரு உச்சப்பாகையை நோக்கி சென்று அல்லது பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பரம உச்சப்பாகையில் இருந்தாலும் அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய தொழில், எதிரிகளை வெல்லுதல், நல்ல பேச்சு, நல்ல நடை, நல்ல சம்பாத்தியம், அருமையான ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட குருவாக இந்த குரு அமைகிறது. அதேமாதிரி அவர் வக்கரமே ஆயிட்டாலும் அந்த இடத்துல எந்த விதமான பாதிப்பையும் தர்றதில்லை. என்ன காரணம் அப்படின்னா நேர் வக்கரமாக, அதாவது இந்த குரு வந்து இந்த குருவிற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த குரு வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு தொடங்கிடுவார். அந்த வக்ர தொடக்கத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாயிட்டால் ஒழிய இந்த குரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு
கும்பராசி நேயர்களுக்கு அதிகமான பாதிப்பை தருவதில்லை. இதிலே வந்து மகர ராசிக்கே இந்த சூரியன் வந்தார் அப்படின்னா இது அதிவக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கும் பொழுதுமே அதிகமான பாதகத்தை தருவதற்கு இல்லை. அதே மாதிரி இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கே வந்து இந்த 8ஆம் இடத்துல வந்து இந்த குரு உச்ச குருவாக இருக்கும் பொழுது ராசிநாதனை 8ல் போய் மறைஞ்சிறார். ராசிநாதன் 8ல் மறையும் பொழுதும் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால இந்த குரு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு மறுப்பதில்லை. அப்போ அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து இந்தந்த ராசிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிகள் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு குரு உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் இந்த 3 வீடுகள் இருக்கும்போது 6, 8, 12 வந்தாலுமே குரு அதிகப்படியான கடும் பலன்களை தருவது இல்லை. அந்த கடும் பலன்கள் அப்படின்றத வந்து வெகுவாக குறைச்சிக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவர் அந்த சுபத்தன்மையை இழக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த காலபுருஷ தத்துவத்தின் 6, 8, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருந்தால் மட்டுமே அந்த சகடயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பரம ஏழையாகவும் பரம தரித்திரியமானாகவும் செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது. கன்னிராசியில் குரு, விருச்சக ராசியில் குரு, மீன ராசியில் குரு இருக்கக்கூடிய அமைப்பில் 6, 8, 12 அமைஞ்சது அப்படின்னா அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய பலன்களை அந்த குரு தர மறுக்கிறார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல நித்திரை, சம்போகம், மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது. இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 12ஆம் பாவத்தில் மேச ராசிக்கு 12ஆம் பாவத்தில் இந்த குரு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவது, அந்த அவங்க ஊரை விட்டு வெளியே போகணும். பொதுவாகவே இந்த 5, 9 சம்பந்தப்பட்டு வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோ அல்லது இந்த குருவோ இடைப்பட்ட கிரகங்களோடு நெருக்கம் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 6, 8, 12 வந்து சூரியன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது தைரியவானாக இருக்கிறான். குரு 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சூரியன் மறையும் பொழுதும் தொழில் ரீதியாக புகழ் ரீதியாக நல்ல அமைப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆன்ம பலத்தை குறைக்கக்கூடிய சூரியனாக 8ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழில் ரீதியாக அமைப்பை நல்ல தரமான அமைப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் குரு மறையும் பொழுது ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு அது இடமாற்றத்தை தருகிறது. அதே மாதிரி வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் மறைந்தாலும் லக்கண ரீதியாக சில குழப்பங்களையும் மன ரீதியாக சில குழப்பங்களையும் தந்தாலுமே இது அதிவேக பயண கிரகம் அப்படின்றதுனால இதுவும் வந்து வெளிநாடுகளுக்கு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகரை உயர்த்தி பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த குருவும் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது ஜாதகரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி மூலத்திரிகோண வீடுகளில் 6, 8, 12 வந்து மறைஞ்சால் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பாவக பலனை தர மறுப்பது இல்லை, நல்லாவே அதிகப்படுத்தி கொடுக்குறார். அதே 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் குரு ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வக்கரமாயிட்டாலும் அந்த வக்கர பலன்களில் இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது அந்த 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக பலன்களை அதிகமாக கெடுபலன்களை தர மறுத்து சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 6ஆம் இடத்துல 6 குடையவனாகவே குரு இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு 6 குடையவனாக அந்த குரு இருந்தாலும் அந்த 6ஆம் இடம் ஆட்சி ஸ்தானமாக இருக்கும் பொழுது அந்த 6ஆம் பாவத்திற்கான கெடு பலன்களை தருவதற்கு குரு மறுக்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.